ரீசனா அந்த நீங்க நானா ஷோ எல்லாருமே பாத்துருப்பீங்க. இந்த வாரம் என்னடானா கிராமத்துல இருக்க பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துல இருக்க பசங்களை தான் அதிகமா திருமணம் பண்ணிருக்காங்க. இதை வச்சுதான் டிபேட் போயிருந்தது. அப்போ அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, நகர்ப்புறத்துல இருக்க பையனா கொஞ்சம் மாடர்னா இருப்பான், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப இருக்காது, கிராமத்துல இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ கோபி அண்ணா ஒரே ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, பட்டியல இருந்த பையனா இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணு கூட அந்த ஷோல கையே தூக்கல. இதெல்லாம் பார்க்கும் போதே ஷாக்கு. என்னடா இவ்வளவு நல்லா பேசியிருந்தவங்க இப்ப கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, சமுதாயம் ஒத்துக்காது, குடும்பம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா இது சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் எதிராக தான் பேசியிருந்தாங்க. இப்ப மட்டும் எங்க இருந்து வச்சுன்னு தெரியல. கிராமத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிற இவங்களுக்கு ஜாதியை விட்டு வெளியே வரணும்ல. பாத்தீங்களா, பட்டியலினத்து பையனா கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? அங்கேயாவது மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு. எனக்கே அவ்வளவுதான் அவ்வளவு சங்கடமா இருக்கு. அங்க அந்த அவங்க சொல்றாங்க அதெல்லாம் மாறிக்கிறதுக்கு சரியா இருங்கிறாங்க, அந்த டீச்சர் சொல்றாங்க இட் இஸ் ஒர்க்கிங் அவுட்னு சொல்றாங்க. இப்ப நீங்க யார மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க? ஒருத்தர் கூட கை தூக்கலையே.